ஊத்தடியான் கருப்பசாமி செவிவழி கதை. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் இருந்து நரிக்குடி செல்லும் சாலையில் இருக்கிறது. சாலை மறைக்குளம் என்ற ஊர். மலையில் ஒரு ஊர் இருந்தது. பிறக்கும் குழந்தைகளை ஒரு கருப்பு பிடித்து கொண்டு வந்தது. அப்பொழுது அங்கு வந்த வளையர்குடியை சார்ந்த சாமியார் அதை தன் வித்தைகள் மூலம் கட்டினர். அதை எடுத்துக்கொண்டு மலையை விட்டு நடக்க தொடங்கினார். வேகமாக செல்கின்றார். கருப்பு தன்னை விட்டு விடும்படி கெஞ்சுகின்றது. சாமியார் விட முடியாது என கூறி நடந்தே வருகின்றார். அதிகாலை வேளை சூரியன் உதிக்கும் நேரம் நெருங்குகின்றது. அந்த கருப்பு சாமியாரிடம் வேண்டுகின்றது. சாமியாரிடம் மனம் இறங்குகின்றார். கருப்பும் சொல்கின்றது, சூரியன் வருவதற்கு முன் என்னை மண்ணுக்குள் புதைத்து விடுங்கள் என்று. சாமியார் கருப்பிடம் ஒரு வாக்கு வாங்கிக் கொள்கிறார். இனி எந்த மனித உயிரையும் பறிக்க கூடாது, அதற்கு உனக்கு கருத்த பன்றியும் பலி கொடுக்கின்றோம் என்றார். கருப்பும் சம்மதித்தது. சூரியன் வருவதற்கு உதயமாகும் நேரம் வந்ததும் சாமியார் ஊத்துக்கு அருகே மண்ணை தோண்டி அதில் கருப்பை புதைத்தார். இது செவிவழி கதை. பலி கொடுத்தல். இன்றும் சாலை மறைக்குளத்தின் காவல் தெய்வத்திற்கு பெயர் ஊத்தடியான் கருப்புசாமி. இது ஒரு ஊத்திற்கு அருகே உள்ளது. இதை முதலில் வளையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குடும்பம்தான் சாமியாரின் வழித்தோன்றர்களாக காரியாபட்டிக்கு அருகே உள்ள கழுவனச்சேரி என்ற ஊரிலிருந்து இந்த தெய்வத்திற்கு பன்றியை பலி கொடுத்து வந்ததாகவும், அவர்கள் வெகு தொலைவில் இருந்து வர முடியாததால் இந்த ஊரில் உள்ளவருக்கு வாக்கு கொடுத்து இனி நீங்களே செய்துவிட்டு கொண்டுங்கள் என விட்டு விட்டார்கள். அதிலிருந்து அவரின் வழித்தோன்றல்கள் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். வளையர்கள் முழு கருப்பு நிற பன்றி கொடுத்தார்கள். வாக்கு வாங்கும் பொழுது எங்களால் பன்றியை வளர்த்து பலி கொடுக்க முடியாது, எனவே நாங்கள் கிடாவை பலி கொடுக்கிறோம் என்று வாக்கு பெற்று, அதுவும் சாமிக்கு முழு விருப்பமாக இருக்க வெள்ளை நிறம் இல்லாத முழு கருப்பு கிடாய் தான் வேண்டும் என கேட்டதால் இப்போதும் வரை கருப்பு கிடாய்கள் தான் பலி கொடுக்கின்றனர். இதில் முக்கியமான விடயம், அந்த சாமி இருக்கும் இடத்தில் எந்த ஒரு சின்ன சிலையோ கல்லோ கூட இல்லை, வெறும் சூளம்தான் இருக்கிறது. இதுவரை அந்த சாமிக்கு வாரம் வெள்ளி கிழமை தவறாமல் பலி கொடுக்கப்படுகிறது. அனைவரது வீட்டிலும் கருப்பு நிற ஆட்டு கிடாய்கள் வளர்க்கப்படுகிறது. வாரம் ஒருவர் பலி கொடுக்கிறார்கள். இதுவரை ஒரு வாரமும் தவறியதே இல்லை. ஆனால் பலி கொடுக்கும் வீட்டினர் மட்டுமல்ல, அந்த கரியை ஊரே உண்ணுகிறது. அந்த சூரிய உதயத்திற்கு முன் கறி மீதமும் இல்லாமல் முடிக்கப்படுகின்றது. பலி கொடுக்க வேண்டும் எனில் அந்த குடும்பம் முந்தைய வாரமே சாமியாடும் நபரிடம் கேட்க வேண்டும். அவர் ஊத்தடியான் கருப்பசாமி உள்ள இடத்தில் குறியேற்பார். அதாவது இந்த வாரம் இன்னார் கிடாய் கொடுக்க விரும்புகிறார், உனக்கு சம்மதமா என்று. அதற்கு கெபிலி சத்தம். கிழக்கு பக்கத்தில் இருந்து வந்தால் ஏற்றுக்கொள்கின்றனர், என் வேறு திசையிலிருந்து வந்தால் அவருக்கு பதிலாக அடுத்த நபரின் விருப்பத்தை முன்வைக்கின்றனர். குறியேற்கப்பட்ட அடுத்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வித்தியாசமான கருப்பு நிற உடைகளை போட்டுக்கொண்டு சாமியாடி ஊர் முச்சந்தையில் நிற்கிறார். பலி கொடுக்கும் கிடாயை கொண்டு வருகிறார்கள். பறையசை அடித்து சாமியாடிக்கு அருள் இறக்குகின்றனர். அப்பொழுது சுற்றி நிற்கும் ஊர்க்காரர்கள் ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் உள்ளாடை மாலை அணிவித்து திருநீர் பிடிக்கின்றனர். பெண்கள் குலவை போட்டு அந்த கிடாய்க்கு விபூதி போட்டு அவிழ்த்து விடுகிறார். சாமியாடி அந்த கிடாய் ஓடுகிறது. அதன் பின்னே ஊரே ஓடுகிறது. அந்த கிடாய் வேகமாக ஓடி சென்று அந்த ஊத்தடியான் கருப்பை முன் நிற்கும். அதுவாகவே துடுக்கும். இதுவே மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. தண்ணீர் திருநீர் தெளிக்காமல் தானாக அந்த கிடாய் துடுக்கும். துடுக்கி அந்த நொடிய அதன் கழுத்தை அறுப்பார்கள். சாமியாடி உடனே அந்த இரத்தம் பூமியில் சிந்துவதற்குள் குடித்து விடுகிறார். பலி கொடுத்த குடும்பத்திற்கு அவர்கள் கேட்கும் ஆட்கை கொடுக்கிறார் பூசாரி. அந்த ஆட்டை இரவு கறிக்காக எடுத்து செல்கிறது ஊர். அந்த கறியை அடுத்த நாள் வரை வைத்து இருக்கக்கூடாதாம். அன்று இரவே அனைவரும் சேர்ந்து தின்று விடுகிறார்கள். அந்த இரத்தம் குடித்த பூசாரி சிறிது நேரத்திற்கு அனைவருக்கும் குறி சொல்கிறார். முக்கியமாக குழந்தை எப்போது பிறக்கும் என சொல்கிறார். அவர் சொல்லி அந்த மாதம் குழந்தை பிறக்காமல் இருந்து இது இல்லையா. இத்துடன் ஊர் தெய்வ பலி முடிகிறது. அதுவே இத்தனை ஆண்டுகளுக்கு கடத்தப்பட்டு வருகிறது. இவர்களுக்கும் பெரும் கல்கோவிலுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. வீரியமுள்ள இனத்தை இனப்பெருக்கத்திற்கும் தோற்ற சேவலை பலியாக கொடுக்கும் பழக்கம் இன்று வரை சண்டை சேவல் வளர்க்கின்றனர். முன்னோர் காலத்தில் இந்த ஊர் சேவல் சண்டைக்கு வருகின்றது என்றாலே சேவல் சண்டை விறுவிறுப்பாக இருக்கும். அந்த சுற்று வட்டாரத்தில் கிடைத்த தகவல், இந்த ஊரின் இளைஞர்களின் ஒரே பொழுதுபோக்கு கபடி. இவர்களின் ஊரில் கபடி போட்டி நடக்கிறது என்றால் மற்ற அணிகள் வருவதற்கு யோசிப்பார்கள். அத்தனை அணிகள் இருக்கும். இந்த ஊரில் நீர் எப்போதும் மற்றையே பஞ்சம் வந்ததே இல்லை. செழிப்பாக இருக்கிறார்கள். உறவு முறையை பேணுவதில் இவர்களை போன்ற ஊர்
அளவு இல்லவே இல்லை. அன்புக்கு அன்பு, வம்புக்கு வம்பு இந்த ஊரின் சிறப்பு. முடிந்தால் நீங்களும் சென்று பாருங்கள். இந்த பத்திராயர், இந்த கருப்பண்ணசாமியின் அருளை பெற்று நானும் செல்வோம். ஏதேனும் பிள்ளைகள் இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.